அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2019 கேட்ட கேள்வி தான் இது. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் இஸ் நாட் டயகனலைசபிள் ஓவர் ஆர்? 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த மேட்ரிக்ஸ் நாட் டயகனலைசபிள் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணிடலாம். இந்த டயகனலைசபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் தான் இதில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே 0 அப்படின்னு தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அப்போ அந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு ஈஸியாக நம்ம ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் 2, 2, 3. இது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் அதனுடைய ஐகனல் வேல்யூஸ். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய ஐகனல் வேல்யூஸ்ன்றது அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ லாம்டாவுடைய வேல்யூ 2, 2, 3. இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று தெரியணும். இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் டெஃபினேஷன்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ். அது இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐகன் வேல்யூஸ் ஆர் அப்பர் அல்லது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு ஆர் டயகனல் வேல்யூஸ். இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு அப்பர் அல்லது லோவர் ட்ரையாங்குலருடைய மேட்ரிக்ஸோடைய ஐகனல் வேல்யூஸ் என்ன இருக்குன்னா அதனுடைய டயகனல் வேல்யூஸ் தான் ஐகன் வேல்யூஸ். நெக்ஸ்ட், இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் எ டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் தென் இட் இஸ் டயகனைசபிள் மேட்ரிக்ஸ். அப்போது டயகனைசபிள் மேட்ரிக்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஐகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்டாக இருந்தால், டிஸ்டிங்க்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆனது diagonal matrix அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Next, if the algebraic and geometric multiplicity of each eigenvalues are equal then it is a diagonalizable matrix. அதாவது ஒரு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை diagonalizable matrixன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸோடைய அல்ஜிப்ரிக் அண்டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டிஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா டைரெக்டாகவே நம்ம என்ன சொல்லிடலாம், diagonalizable matrix அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இஃப் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி இஸ் 1 தென் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ 1. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூ 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூவும் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் இந்த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் அதே போல் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்னென்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். இது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியோடைய டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் an ஐகன் வேல்யூ லாம்டா is a number of occurrence of lambda as a root of characteristic polynomial. இதுதான் இதோடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. The geometric multiplicity of an eigenvalue lambda is the number of independent eigenvector associated with an eigenvalue lambda. இதுதான் இந்த பேசிக் டெஃபினிஷன். எதனுடையதுன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அண்டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இந்த ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியோடைய ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜிஎம் ஆஃப் லேம்டா. எந்த லேம்டா வேல்யூவோடைய ஜிஎம் கண்டுபிடிக்கிறோமோ n மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ. இது எல்லாமே நம்ம கணக்கில் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக ஒரு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏஎம் அதாவது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது கொஞ்சம் ஈஸியானது தான். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். லேம்டாவுடைய வேல்யூ எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது, அதாவது நம்பர் ஆஃப் அக்கரன்ஸு அப்படின்றது இருந்ததாகவே அதோடைய ஏஎம்முடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்றது டீட்டெயிலாக நம்ம கணக்கில் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் அதே போல் ஜாமெட்ரிக்கு வந்து மல்டிப்ளிசிட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐகன் வேல்யூ லேம்டா வந்து அந்த லேம்டாவுக்கு வந்து இண்டிபெண்ட் ஐகன் வெக்டார் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாவே நம்ம ஈஸியாக வந்து ஜிஎம்மை கண்டுபிடிச்சிடலாம். டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான மாதிரி தான் இருக்கும், நம்ம கேள்வியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் வச்சு நம்ம ஈஸியாக டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன் ஏவை எடுத்து ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த மேட்ரிக்ஸ் ஆனது வந்து ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே டிஸ்டிங்க்டாகவே கிடையாது. ஏன்னா லேம்டா வேல்யூ வந்து 2 டைம்ஸ் வந்து 2 ரிப்பீட் ஆகிருக்கு, அதே போல் 3ன்னு வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாக இந்த 3 வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்ட் கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து டயகனலைசபிள் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட முடியாது. ஏன்னா டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா டயகனலைசபிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இது வந்து இந்த ஏஎம்ஜிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இது ஜாமெட்ரி, அதாவது டயகனலைசபிள் அல்லது நாட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஏஎம் கண்டுபிடிச்சிடலாம். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 2. இந்த 2 உடைய வேல்யூ இருக்குது பாருங்கள். இது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ ஏஎம்ன்றது லேம்டா 2 உடையது 2 தான். அதே போல் ஏஎம் வந்து 3க்கு வந்து லேம்டாவுடைய 3க்கு வந்து 1. லேம்டா வேல்யூ 3க்கு வந்து ஏஎம் வந்து ஏஎம் ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 3 1. அப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி லேம்டா வேல்யூ 3க்கு 1ன்னு வருதுன்னா கண்டிப்பாக ஜாமெட்ரிக் மீனுக்கும் கண்டிப்பாக 1 தான் வரும். இதை நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் லேம்டா 3 விட்டுடலாம். இப்போ லேம்டா ஈக்குவல் டு 2ன்றது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ லேம்டாவுடைய 2 உடைய மதிப்புடைய அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு, என் மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ. என்னன்றது என்னென்னா டைமென்ஷன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸான டைமென்ஷன் வந்து 3. இப்போ ரேங்க் எதனுடைய கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ மைனஸ் லேம்டாவுடைய வேல்யூ 2i. சரி, ஏ மைனஸ் 2 லேம்டா ஐ அந்த மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிட்டேன். ஏல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி 2ஆல் மைனஸ் பண்ணும்போது 2 மைனஸ் 2னா 0ன்னு வந்துடும். 0 1, அடுத்து 0. இங்கே வந்து 2ஆல் மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். இங்கே 0 0 0, இங்கே 2ஆல் மைனஸ் பண்ணால் 0 கிடைச்சிடும். இந்த மேட்ரிக்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்கை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தாவே தெரியும். இதில் வந்து இந்த 2/2 மேட்ரிக்ஸ் தான் வந்து 0 ஆகாமல் இருந்திருக்கும் ஃபைனலாக. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்கை வந்து 2. ஸோ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 2. 3ன்றது n, அதனுடைய டைமென்ஷன். இந்த 2 அப்படின்றது பார்த்தோன்னா ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் 2i. அதனுடைய ரேங்க் வந்து 2. இந்த மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2வும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2வும் வந்து பார்த்துருப்போம். அது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு வருது. நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நாட் டயகனலைசபிள். ஏன்னா இப்போ தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லேம்டா வேல்யூ 2, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லேம்டா வேல்யூ 2 இது ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா டயகனலைசபிள்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே நாட் ஈக்குவல் டு வந்ததுனால கண்டிப்பாக கிவன் மேட்ரிக்ஸ்ன்றது நாட் டயகனலைசபிள். இப்போ கொடுத்துருக்கிற லேம்டா வேல்யூஸில் வந்து இந்த லேம்டா வேல்யூ 2க்கு வந்து ஏஎம்ஜிஎம் வந்து நாட் ஈக்குவல்னு வருது. ஆனால் 3க்கு வந்து ஈக்குவல் வருது, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்னு வர்றதுனால கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் ஆனது நாட் டயகனலைசபிள். ஏன்னா டெஃபினேஷன் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈச் ஐகன் வேல்யூடைய ஏஎம்ஜிஎம் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 3க்கு தான் சமமாக இருக்குது, 2க்கு வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏன்றது நாட் டயகனலைசபிள். இப்போ நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் டயகனலைசபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நாட் டயகனலைசபிள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. மற்ற வந்து ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ன்றது பார்த்தோன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸை எடுக்கலாம்.
இதுக்கு ஐகன் வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து determinant of a minus lambda equal to 0, அதுக்கப்புறம் 1 minus lambda 1 minus lambda equal to 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது லேம்டாவுடைய வேல்யூ வந்து 0,2 அப்படின்னு வருது. இதில் 2 லேம்டா தான் வரும், ஏன்னா வந்து இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸு. இந்த லேம்டாவுடைய வேல்யூஸ், அதாவது ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதெல்லாமே என்ன டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாகவே அது டைகனலைசபிள் தான். அதனால் ஆப்ஷன் 2ன்றது என்ன, டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ், டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் டைகனலைசபிள். அப்போ ஆப்ஷன் பி ஆனது வந்து டைகனலைசபிள் தான். அப்போ இந்த வந்து ஆன்சர் வந்து தவறான பதில், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து நாட் டைகனலைசபிள் தான். அடுத்த ஆப்ஷன் சியை பார்த்துடலாம். ஆப்ஷன் சியோடைய மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டயகனல்ஸ் எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா தெரியும். இந்த டயகனல்ஸ் எலிமெண்ட் கீழே வந்து எல்லாமே என்ன இருக்குது, 0 அப்படின்றது இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய டயகனல் வேல்யூஸ் தான். ஸோ 2,3,3. ஃபைனலி லாம்டா ஈக்குவல் டு 2,3,3. இதில் வந்து 2உடைய லாம்டா ஈக்குவல் டு 2உடைய ஏஎம்மும் 1 தான், அதே போல் வந்து ஜிஎம்மும் 1 அப்படின்றது தான் வரும். இப்போ லாம்டா ஈக்குவல் டு 3 அப்படின்றது பார்த்தோன்னா 2 முறை வந்திருக்கு. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 3உடைய ஏஎம், அதாவது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது வந்து 2. இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். n மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. என்னன்றது இங்கே வந்து மேட்ரிக்ஸ் வந்து 3 டைமென்ஷன் தான், ஸோ அதனால் 3. இப்போ ரேங்க் ஆஃப் என்னுடைய மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் 3i. அப்போ அந்த 3ன்றது ஏன்ற மேட்ரிக்ஸில் மைனஸ் பண்ணுவோம். 3 பண்ணும்போது -1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து 0, 3 மைனஸ் 3ன் போது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 0. ஃபைனல் ரோவில் வந்து 0 0 0. இதில் வந்து எல்லா 3/3 மேட்ரிக்ஸும் வேனிஷ் ஆகிடும். அதே போல் 2/2 மேட்ரிக்ஸும் 0ன்னு வந்துடும். ஃபைனலாக இது வந்து ரேங்க்கு வந்து 1. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் 3i ஈக்குவல் டு 1. இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 3ன்றது 3 - 1. 3ன்றது அதனுடைய டைமென்ஷன், 1ன்றது இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கு. ஸோ 3 - 1ங்கும்போது 2. ஆல்ரெடி வந்து ஏஎம் ஆஃப் 3ன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 3ன்றது 2. ஏஎம்மும் ஜிஎம்மும் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆனது வந்து டைகனலைசபிள். அப்போ இங்கே இருக்கிற லாம்டா வேல்யூ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஏஎம்மும் ஜிஎம்மும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் டைகனலைசபிள். ஃபைனல் ஆப்ஷன் வந்து டி. இப்போ சி ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னா டைகனலைசபிள் வந்திருக்கு. ஆனால் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிக்ஸஸ் இஸ் நாட் டைகனலைசபிள் தான் கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஆப்ஷனை வந்து தவறான பதில். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து ஃபைனல் ஆப்ஷன் டி ஆப்ஷன் பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இதுக்கு அப்படியே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்கும் போது லாம்டா ஈக்குவல் டு 2,3ன்னு வந்திருக்கு. ஸோ டிஸ்டிங்க்ட் வந்து ஐகன் வேல்யூஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வந்தால் அது டைகனலைசபிள். ஸோ ஆப்ஷன் டியும் வந்து தவறான பதில் தான். இந்த மேட்ரிக்ஸும் டைகனலைசபிள். ஸோ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 3 மேட்ரிக்ஸும் வந்து டைகனலைசபிள் மேட்ரிக்ஸு. எந்த ஆப்ஷன் வந்து நாட் டைகனலைசபிள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஃபைனலி ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.